சுகானா, இஷான் எப்படி இருக்கான் அத முதல்ல சொல்லு. அவன் பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டா அங்க ரொம்ப ஜாலியா இருப்பான்ல. நீங்க வேறனா இஷானை விடுங்க. சுகானா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீ உன் வீட்டு கதவை பாஸ்வேர்டு கேட்டு தான் திறக்கறியா இல்ல அப்படியே திறக்கறியா? பாஸ்வேர்டு என்ன? கபார். கபர் இல்ல, சுகானா தானே? ஆமா ஆமா, பாஸ்வேர்டு சுகானா தான். இஷான் வெளிய நின்னு அப்படிதான் கூப்பிடுவான். சரி, அதெல்லாம் போகட்டும். நீங்க மும்பையை நல்லா சுத்தி பாத்தீங்கல்ல? அது வந்து அது என்ன கேட்வே ஆஃப் இந்தியா, அங்க போனியா? ஷோ கடவுளே, எவ்வளவு கேள்விதான் அவகிட்ட கேப்பீங்க. முதல்ல நான் என் சுஹானாவை ஆசத்தீர பாத்துக்கிறேன். அப்படியா? நீங்க மட்டும்தான் அவளுக்கு மாமியாரா? நாங்கெல்லாம் சும்மா எதுவும் இல்லையா? ஒரு நிமிஷம். நீங்க 2 மாமியாரும் அப்புறமா பேசிக்கோங்க. முதல்ல நாத்தனாருங்க நாங்க பேசிக்கிறோம். என்ன சரிதானே? சரியா சொன்னீங்க. பாத்தியா ராதா, இந்த மருமகங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது திட்டம் போடத்தான் போறாங்க. சுகானா சொல்லுமா, அங்கெல்லாம் எப்படி இருக்கு? வீடுங்க எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி பழகுறாங்க? ராதா அத்தை, முதல்ல நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன? பெரியப்பா இங்க இருக்காரு. நீங்க எல்லாரும் அவரை ஏத்துக்கிட்டீங்களா? நான் வரும்போது அவர் கூட உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சுகானா, நாங்க வேற என்ன பண்ண முடியும்? எப்போ பெரிய மாமியும் தாத்தாவும் அவரை ஏத்துக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இனிமே ஸ்வீட்டி அவர்கிட்ட போறதுனா எப்படி தடுக்க போறேன்னு தான் எனக்கு புரியல. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நாங்க எல்லாரும் அவரை மனப்பூர்வமா ஏத்துப்போம். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். நான் என்னெல்லாம யோசிச்சுட்டு வந்தேன். இங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நாங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நான் கனவுல பெரியப்பாவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிட்டேன் தெரியுமா? நான் வந்து அவரை எதிர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்தா இந்த வீட்டு சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்திரனா, நீங்களுமா அவரை ஏத்துக்கிட்டீங்க? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்த ஜென்மத்துல அவரை நான் ஏத்துக்க மாட்டேன். சுகானா, நீ சொல்றது கரெக்ட் தான். உண்மையை சொல்லணும்னா நான் கூட இது வரைக்கும் அவரை மனசார மன்னிக்கவே இல்லை. இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வச்சு சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். என்னால இதை நம்ப முடியல. பெரியம்மா அவரை மன்னிச்சிட்டாங்கன்றதை என்னால ஏத்துக்க முடியல. எங்களுக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு சுகானா. நாங்கெல்லாம் கூட அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். அவர் என்னதான் அப்படி மாய மந்திரம் செஞ்சாரோ தெரியல. நாங்க ஒவ்வொருத்தரா அவரை ஏத்துக்கிட்டோம். ராதா, இந்த ரிலேஷ் அந்த பேச்சை விடுங்களே. மாமா மேல குறை சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, ஈஸ்வர் மாமாவுக்கு அவர் அப்பா. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இன்னைக்கு நம்ம குடும்பம் மொத்தமும் ஒத்தமையா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க சின்னாண்டி, நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். இந்தர் வந்து அவரை ஏத்துக்கிட்டதா அவர் வந்து சொன்னாரு. அப்பாவும் ஏத்துக்கிட்டதா அவர் சொன்னாரு. பெரிய அண்ணியும் அவரை ஏத்துக்கிட்டதா சொன்னாரு. அப்படி இருந்தும் வீட்டுல ஒருத்தர் முகத்திலயும் சந்தோஷம் இல்லையே. ஏன்? இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. இத பத்தி நான் பெரியம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும்.